இப்பதான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நந்தினி மேடம் கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி கால் பண்ணிட்டாங்க. ஹலோ மேடம். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். சீக்கிரமா நான் சொன்னதை செய். பயமா இருக்கு மேடம். ஏய், எதுக்கு இப்படி பயந்து சாகுற? நான் இருக்கேன்ல, தைரியமா நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு வா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். அகிலாண்டேஸ்வரி மேடம் கொலை பண்ணா கூட ஏதாவது ஒரு வழியில தப்பிச்சுக்கலாம். ஆனா நீங்க அவங்க கௌரவத்தை, அந்தஸ்தை, அவங்களுக்கு இருக்க மரியாதைய கொலை பண்ண சொல்றீங்க மேடம். இத பார், பொசுக்குன்னு உயிர் போயிட்டா அவமானம், தோல்வி, இதோட வலி அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு தெரியாம போயிடும். நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வலி, வேதனைய அந்த அகிலாண்டேஸ்வரி காலம் முழுக்க அனுபவிக்கணும். அவ அப்படி துடி துடிச்சு சாகணும். அகிலாண்டேஸ்வரி மேடம் கௌரவத்தை அழிக்க பார்த்தது நாம தான்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி மேடம் இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க மேடம். அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. தேவையில்லாம நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்துற வேலையெல்லாம் பார்க்காத. நான் சொன்னதை செஞ்சு முடி. சரிங்க மேடம். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அகிலாண்டேஸ்வரி மேடத்திற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் காவல்துறையினருக்கும் விருது பெற காத்திருக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் அவர்கள் விருது வாங்குபவர்களை பாராட்டி 2 வார்த்தை பேசும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு விழால கலந்துக்க எனக்கு வாய்ப்பளித்த நமது ஆணையர் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்ததா பதக்கமும் பாராட்டு பத்திரமும் வாங்க போற எல்லா காவலர்களுக்கும் என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாராட்டு மத்தவங்களையும் ஊக்கப்படுத்தி அவங்களையும் பதக்கம் வாங்க வைக்கிற முயற்சியா தான் நான் பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இருந்தாலும் இந்த நேரத்துல சொல்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா பெண்களுக்கு 6 குணம் வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போலீஸுக்கும் 6 குணம் முக்கியமா வேணும். பொலைட், obedient, loyal, intelligent, courage, efficient. இதுதான் அந்த 6 குணம். போலீஸோட ஃபுல் ஃபார்மே இந்த எல்லா வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். ஆனா இன்னைக்கு சில போலீஸ்காரங்க கிட்ட இந்த 6 குணம் இல்ல. அவங்க செய்யற தவறால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால பொதுமக்களுக்கு போலீஸ் மேல மரியாதை குறைஞ்சு போகுது. காவல்துறை உங்கள் நண்பன்னு எல்லா இடத்துலயும் எழுதி வச்சுட்டா மட்டும் போதாது, மக்கள் இதயத்துல எழுதணும். அதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்படணும்னு பொதுப்படையா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்பொழுது அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்கள் தனது பொற்கரத்தால் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கமும் பாராட்டு பத்திரமும் வழங்கி கௌரவிப்பார்கள்.
என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா? மேடம், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க தான் இப்ப தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க. நீ யாரு, பொண்ணுங்களை வச்சு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுற. இந்த யோக்கிய சிகாமணி உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு கொஞ்சம் சொல்லுமா? சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுக்கு தயங்குற? தைரியமா சொல்லு, நான் இருக்கேன். தனக்கு நடக்கிற பாலியல் கொடுமைய வெளியில சொல்றதுக்கு பெண்கள் தயங்குறதுனாலதான் இந்த மாதிரி ஆண்கள் துணிச்சலா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நடந்தது என்னன்னு தைரியமா சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. சொல்லுமா, சார்கிட்ட சொல்லுமா. மேடம் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல சார். சார் கேஸ் விஷயமா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு சார். இவருக்கு பயந்துகிட்டு இவங்க உண்மையை மறைக்கிறாங்க. இது பாருமா, பயப்படாத. கமிஷனர் இருக்காரு, நான் இருக்கேன். இவனால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. தைரியமா நடந்த உண்மையை சொல்லு. நான் நடந்த உண்மைதான் மேடம் சொல்றேன். சார் என்கிட்ட கேஸ் விஷயமா தான் பேசிட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி சார் என்கிட்ட தப்பாவும் பேசல, தப்பாவும் நடந்துக்கல மேடம். இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இல்ல சார், இந்த பொண்ணு நடந்த உண்மையை மறைக்கிறா சார். ஒரே டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால உண்மையை மறைச்சு தப்பு பண்ற இவருக்கு துணை போனா என்ன நான் விட்டுடுவேனா? சார், மேடம் எத்தனை ரவுண்ட் போட்டாங்கன்னு கேளுங்க. மேடத்துக்கு நல்லா போதை ஏறி நிக்குது. ஏய், மேடம், ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? தொலைச்சிடுவேன். யாருன்னு நினைச்ச? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. மேடம், நீங்க ஆதி பராசக்தியாவே இருங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தேவையில்லாம எதுக்கு என்ன அசிங்கப்படுத்துறீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மிஸ்டர் துரைமாணிக்கம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், இது வரைக்கும் நான் பொறுமையா தான் சார் இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏய், என்ன உன்னால என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ணுவ நீ? பதக்கம் கொடுத்த அந்த கையால உன் யூனிஃபார்ம கட்டிட முடியும். பாக்குறியா? மேடம் ப்ளீஸ், மேடம் மேடம் ப்ளீஸ். முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம், நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் குடிச்சிருக்கேன், போதையில இருக்கேன்னு சொல்லி என் குடும்ப கௌரவத்தையே அசிங்கப்படுத்திருக்கா இந்த ஆளு. மேடம், ஆளு இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் குடிச்சிருக்கேன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இதுக்கு என்ன பெரிய ஆதாரம் வேண்டி இருக்கு? டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது போதையில இருக்கீங்களா இல்லையான்னு. இப்பவே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். டாக்டர் வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. மேடம், பிளட் தான் எடுத்தாச்சுல்ல, ப்ளீஸ் கிளம்புங்க மேடம். நோ, எனக்கு அந்த ரிசல்ட் உடனே வரணும். அது வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க இருந்து யாரும் போகவும் கூடாது. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன கிலா, என்னாச்சு? போத தலைக்கேறி உங்க அகிலாண்டேஸ்வரிக்கு புத்தி மாறி போச்சு. யாருக்கிட்ட என்ன பேசுற? போலீஸ்லாம் பார்க்க மாட்டேன், தொலைச்சிருவேன். டேய், என்னடா அம்மா மகனும் ஒரே டயலாக் பேசிட்டு இருக்கீங்க?
உங்க அம்மா லேடின்றதுனால பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் விஷயத்துல அப்படி இருக்க மாட்டேன். போலீஸ் அடி வாங்குனதுல இல்ல நீ. அப்படிங்களா? வா நீ அண்ணன் பாத்துடலாமா? வா வா அருண் மா அந்த ஆள் ஓவரா எனக்கு பேசுறாருமா. தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட் வந்துரும். அது மட்டும் பொய்ன்னு ப்ரூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஆளோட யூனிஃபார்ம் நான் கழட்டுறேன். ஒருவேளை பிளட் ரிப்போர்ட்ல நான் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எந்த யூனிஃபார்ம கைட்டுவேன்னு சொன்னியோ அதே யூனிஃபார்மோட நான் உன்னை உள்ள தள்ளுவேன். டாக்டர் முன்னாடி வாங்க. அங்க என்ன பொறுமையா போய் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த மேடம் ஓப்பனா எல்லாரும் முன்னாடி சவால் விட்டுருக்காங்க. ரிசல்ட் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? கண்டிப்பா டாக்டர், எல்லாரும் முன்னாடி ஓபனாவே சொல்லுங்க. மேடம், உங்க பிளட்ல போதைப் பொருள் கலந்திருக்கிறதா ரிப்போர்ட். நோ நோ, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நோ, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்ணிருக்கீங்க. ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நீங்க மறுபடியும் டெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. போலாமா? இல்ல அருண், நான் எப்படி போவேன்? இதுல கண்டிப்பா ஏதோ சதி நடந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து. ஆண்டி ப்ளீஸ் இங்க நிக்க வேண்டாம். ப்ளீஸ் வா. பொறுமையா இருங்க. நான் உன்னை பார்த்துக்கிறேன். இத்தனை நாளா நான் கட்டி காப்பாத்தி வந்த இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை போச்சு. எல்லாமே காத்தோட போச்சு. ஆனா என் பரம்பரை கௌரவத்துக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டா அத நான் என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கேன். அகிலா, உன்னால குடும்ப கௌரவத்துக்கு என்னைக்குமே தலைக்குனிவு ஏற்பட்டதில்லை. ஆதி கடவுர் பரம்பரையோட கம்பீரமே நீதான் அகிலா. பிளீஸ் துப்பாக்கி கீழே இறக்கு அகிலா, பிளீஸ். அம்மா, யாரோ சூழ்ச்சி செஞ்சு நம்ம குடும்ப கௌரவத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்திருக்காங்கம்மா. அவங்கள சும்மா விடக்கூடாதுமா. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு துப்பாக்கி அவங்க நெத்தியில வைங்கம்மா. பிளீஸ்மா, துப்பாக்கி கீழே இருக்குங்கம்மா. ஆமா ஆண்டி, அவசரப்பட்டு தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாதீங்க. இந்த குடும்பத்தோட பெருமை, கௌரவம், மரியாதை, சந்தோஷம் எல்லாமே நீங்க தான் ஆண்டி. நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, துப்பாக்கிய கீழே இறக்குங்க. ப்ளீஸ் அகிலா, ப்ளீஸ். ஆமாமா, ப்ளீஸ்மா, துப்பாக்கி கீழே இருக்குங்கம்மா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. அகிலா வேண்டாம் அகிலா, துப்பாக்கி ப்ளீஸ்மா. அகிலா, அகிலா வா அகிலா, வா அகிலா. இந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையே கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பட்டம் வழங்க சென்ற திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் இன்ஸ்பெக்டர் ஒருவரை கை நீட்டி அடித்துள்ளார். இது அவரது ஆணவ போக்கை காட்டுகிறதா அல்லது பதவி பலத்தினால் அவ்வாறு இவர் செய்துள்ளாரா என்பது பல்வேறு தரப்பினரிடையே வாக்குவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமதி அகிலாண்டேஸ்வரி செய்த இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மற்றொரு தரப்பினர் திருமதி அகிலாண்டேஸ்வரி. பிரபல தொழிலதிபரும் ராஜ்யசபா உறுப்பினருமான திருமதி அகிலாண்டேஸ்வரி காவலர் ஒருவரை தாக்கியது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் காவல்துறையினர் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் பெரும் சலசலப்பை உண்டாக்கியுள்ளது. சார் காப்பாத்துறது உங்க வீட்டு பொண்ணு தொட்டிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? மேடம் அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் அடிச்சது சரிதான் சார். கையை பிடிச்சிட்டு சும்மாவா சார் இருப்பாங்க? ஒரு போலீஸ் அதிகாரிய ஒரு கமிஷனர் முன்னாடி குடிபோதையில அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்காங்க. காரணம் இல்லாம அவங்க கை நீட்டிக்க மாட்டாங்க. காரணம் இருக்கனால அவங்க அடிச்சிருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஆள கை நீட்டி அடிக்கலாமாங்க? டிபார்ட்மெண்ட்ங்க யாரா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஆள கை நீட்டி அடிக்க கூடாதுங்க. வணக்கம் சார். நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், மேடம் விஷயம் தான் எல்லா சேனல்லையும் மாத்தி மாத்தி டிபேட் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி சொல்லுங்க சார். மேடத்தை அரெஸ்ட் ஆக வச்சு அதுக்கப்புறம் பெயில் மூவ் பண்ணா உடனே பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். அது முடியாது லாயர் சார். எனக்கு தெரிஞ்ச சட்டப்படி இது ஒண்ணுதான் சார் வழி. அப்படி இல்லைனா நீங்க உங்க செல்வாக்கை யூஸ் பண்ணி மினிஸ்டர் லெவல்ல மூவ் பண்ணுங்க. ஓகே, நான் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். சரி, ஓகே. மித்ரா, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயும் சந்தோஷமா இருப்பேன்னு நம்புறேன். நம்ம ஜென்ம விரோதி அந்த அகிலாண்டேஸ்வரியோட ஆட்டம் முடிஞ்சது. நான் முடிச்சு வச்சுட்டேன். இனிமே எனக்கு எதிரியே கிடையாது. எனக்கு எதிரியா இருக்க அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு இனிமே தகுதியே கிடையாது. சரி, நீ போ, அப்புறம் பேசுறேன். சரி, ஓகே சார். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் டிவின்னு பெரிய பிரச்சனையாயி போச்சு. சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் வேற ரொம்ப சூடா இருக்காருன்னு கமிஷனர் சொல்றாரு. சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க லாயர் சொன்ன மாதிரி மேடத்தை வேணா அரெஸ்ட் ஆயிர சொல்லுங்க. அப்படி அரெஸ்ட் ஆக கூடாதுன்னு தான் நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணிருக்கேன் சார். அரெஸ்ட் ஆகிறத பத்தி எல்லாம் பயப்படாதீங்க சார். அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான். எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி உடனே வெளியே எடுத்துடலாம் சார். அகிலா போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன் சார். அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி சார். ஏன்னா போலீஸ்லயே மேடம்க்கு இப்ப ஆதரவாவும் எதிராவும் 2 பிரிவு உருவாயிருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அரஸ்ட்ங்கிற ஃபார்மாலிட்டி ஆக்ஷன் கூட எடுக்கலன்னா தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஆயிடும் சார். சார், அதனால மேடத்தை உடனே அரெஸ்ட் ஆக சொல்லுங்க. வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. சரி, நான் போனை வச்சுட்டுமா சார்? சார், அம்மா, நான் வர சொன்ன டாக்டர் இவருதாம்மா. வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ. டெஸ்ட் ரிப்போர்ட் இது? ஆமா சார். கொடுங்க.
டாக்டர், அம்மாவோட பிளட்ல உண்மையாலுமே ஆல்கஹால் கன்சப்ஷன் இருந்துச்சா? இது மேடத்தோட பிளட் ரிப்போர்ட் தான். ஆனா பிளட்ல ஆல்கஹால் கன்சப்ஷன் இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? போதைப் பொருள் கலந்துருக்கு சார். போதைப் பொருள் என்ன டாக்டர் சொல்றீங்க? ரிப்போர்ட் அப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணுது சார். இது ஈஸியா கிடைக்கிற போதைப் பொருள் இல்ல. இது ரொம்ப ரேரா கிடைக்கிற ஹை குவாலிட்டி போதை கலந்த டேப்லெட். இது மாதிரி போதை டேப்லெட்லாம் பெரிய பெரிய ஆளுக தான் யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமா இந்த போதைப் பொருள் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. அப்போ அம்மாவுக்கு வேண்டாதவங்க தான் இத பிளான் பண்ணி பண்ணிருக்கணும். கரெக்ட் அருண். உனக்கு சர்வ் பண்ணது யாரு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ரீகால் பண்ணு ப்ளீஸ். அவன்தான் அந்த ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்திருக்கான். யாருமா? ஃபங்க்ஷன்ல ஒரு சர்வர். அவன்தான் நான் கேட்காமலேயே எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த ஃபங்க்ஷன்ல அது மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். கன்ஃபார்ம்டா அவன்தான் ஜூஸ்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்கான். அவனை பிடிச்சு விசாரிச்சா உண்மை தெரியும். எனக்கு இது போதுமா? இனி நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. என்னால முடியலம்மா. நான் மனசுக்குள்ள எவ்வளவு கவலையோட இருந்தாலும் அம்மாவோட கம்பீரமான முகத்தை பார்த்தா என்னோட கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். புது தெம்பு தைரியமும் கிடைக்கும். ஆனா அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை நினைச்சா மொத்த உசுரும் என் உடம்பு விட்டு போற மாதிரி இருக்கு. எத்தனை சாமியை கும்பிட்டிருப்பேன், எத்தனை பூஜை பண்ணிருப்பேன், எவ்வளவு விரதம் இருந்திருக்கேன். ஆனா எதுக்குமே பயன் இல்லாம இப்படி வீணா போச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்லதுக்குன்னு தான் தோணுது. ஏன் பார்வதி இப்படி பாக்குற? நீங்க சொல்றத கேட்டு எனக்கே கோவம் வருது. பார்வதிக்கு எப்படி இருக்கும்? எதுக்காக அப்படி சொன்னீங்க? நான் எதுக்காக அதெல்லாம் நல்லதுக்குன்னு சொன்னேன்னா, அகிலாண்டேஸ்வரி அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றதா பார்வதிக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவை பத்தி அம்மா கிட்ட போய் டீட்டெயிலா சொன்னாங்க. அத கேட்காம அகிலாண்டேஸ்வரி அம்மா நேர ஃபங்க்ஷனுக்கு போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. நான் இதுக்கு நடந்ததே சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அந்த கடவுள் பார்வதி மூலமா ஏதோ சொல்ல வந்திருக்கிறாரு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். பார்வதி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மாமியாருக்கு எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. வணக்கம் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. ஃபங்க்ஷன்ல அகிலா குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்குன்னு இந்த அருண் கண்டுபிடிச்சிட்டான் நந்தினி. அது மட்டும் இல்ல, உடனே இந்த 4 பசங்களுக்கு போன் பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போய் அதை சர்வ் பண்ண சர்வீஸ் பாய் யாருன்னு சொல்லி விசாரிக்க சொல்லிருக்கான். இதெல்லாம் பாக்கும்போது ஏதாவது க்ளூ கிடைச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்தினி. பயப்படாதீங்க ஆண்டி, அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்காது. நம்ம மாட்டிக்கவும் மாட்டோம். நீங்க தைரியமா இருங்க. சார், அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். அப்ப உண்மையா சொல்லு. அகிலாண்டேஸ்வரி மேடம் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்தா? உன்னை யார் கலக்க சொன்னா? அந்த மேடம்க்கு கூல் ட்ரிங்க்ஸ் நானா கொண்டு போய் கொடுக்கல. ஒரு பொண்ணு தான் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. பொண்ணு கொடுக்க சொன்னாலா? யார் அந்த பொண்ணு? மேடத்தோட டயட்டிஷியன் சொன்னாங்க சார். டயட்டிஷியனா? அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? பருதா போட்டுட்டு இருந்ததுனால அந்த சர்வீஸ் பாயால சுகுணாவை அடையாளம் காட்ட முடியாத ஆண்டி. அதனால நீங்க தைரியமாவே இருங்க.
கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பொண்ணு பர்தா போட்டிருந்தாங்க சார். அதனாலதான் அவங்க முகத்தை கூட என்னால சரியா பார்க்க முடியல. சுகுணா ஒரு சரியான தொடநடுங்கி நந்தினி. அவ இருந்த பயத்துல எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அங்க சுத்திட்டு இருந்திருப்பா. அவ பாட்டுக்கு பயத்துல எங்கேயாவது மூஞ்ச காட்டி தொலைச்சிருந்தனா என்ன பண்றது? அந்த ஹால்ல வேற எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குமே. சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு? ஏய், பர்தா போட்ட பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கு பாரு. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. அருண் சாருக்கு போன் பண்றா ஃபர்ஸ்ட். ஆமா அருண் சார் போன் பண்றா. இதோ பண்றா. சார், அந்த பர்தா போட்ட பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா சார். என்ன கத்தி சொல்றீங்க? பர்தா போட்ட பொண்ணு இன்னொரு பொண்ணை மீட் பண்ணி பேசியிருக்காளா? ஆமா சார், ஆனா அந்த பொண்ணு யாருன்னு சரியா தெரியல சார். சரி, அந்த பொண்ணு அம்மா ஃபங்க்ஷன் ஹாலுக்கு கூட்டிட்டு வர மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பாக்குறேன் சார். ப்ரோ, அந்த பொண்ணு அகிலாண்டேஸ்வரி மேடம் ஃபங்க்ஷன் கூட்டு வர மாதிரி ஏதாச்சும் ஃபுட்டேஜ் இருக்கான்னு பாருங்க. பாக்குறேன் ப்ரோ. டேய், அந்த பொண்ணு தான் மேடம் ஃபங்க்ஷன் ஹாலுக்குள்ள கூட்டு வராங்க. முதல்ல அருண் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுடா. என்னாச்சு கார்த்தி? ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். மேம் தான் அந்த பொண்ணு ஆளு கூட்டு வராங்க. சூப்பர். ஓகே, நான் பக்கத்துல வந்துட்டு கார்த்தி. இன்னொரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிருவேன். சரியா? வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், சீக்கிரமா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். அருண், பார்வதி கால் பண்றா. டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ணி அம்மாவை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ஐசு, நீ மட்டும் இப்ப போன் எடுத்து பேசலைன்னா அண்ணி என்னமோ ஏதோன்னு பயந்துருவாங்க. நீ அட்டன் பண்ணி பேசு. பேசு ஐசு. பார்வதி, ஐஸ்வர்யாமா, ஏன் இவ்வளவு நேரமா போன் எடுக்கல? இது வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன் பார்வதி. நீங்க போன் எடுக்காததுனால நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். டிவில அம்மாவை கைது பண்ணணும், கைது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கனவுல கண்ட மாதிரி உண்மையா நடக்காதுல்ல? அப்படிலாம் நடக்காத நீ. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் வக்கீல் கிட்ட அப்பா பேசினாரு. ஆனா வக்கீலு அம்மாவை அரெஸ்ட் ஆக சொல்றாரு. உடனே ஜாமீன்ல எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்படி நடக்க கூடாது சின்னையா. அம்மா காலு போலீஸ் ஸ்டேஷன்ல படக்கூடாது. சின்னையா, மந்திரி, எம்எல்ஏ அப்படி யார்கிட்டயாவது பேசி பார்க்கலாம் இல்லையா? பேசியாச்சா நீ? அவரும் அம்மாவை அரெஸ்ட் ஆக தான் சொல்றாரு. ஃபங்க்ஷன்ல அம்மா ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு நான் அந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் உன் போன் வந்தது. ஐஸ்வர்யம்மா, எனக்கு ஒரு யோசனை. நீங்க உங்க ஐடியாவை சொல்லுங்க. நீ ஒருத்தரோட கண்ணு, மூக்கு, உதடு இப்படி ஏதாவது ஒண்ணு வச்சு முழு முகத்தை வரையலான்னு மாமா என்கிட்ட ஒரு முறை சொல்லிருக்காரு. அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தின விவரங்கள் எல்லாம் சொல்ல சொல்லி படம் வரைய தெரிஞ்ச யாரையாவது கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட முகத்தை வரைய சொல்லி கண்டுபிடிக்கலாம்ல? சூப்பர் அண்ணி. சூப்பர் பார்வதி. இந்த யோசனை எங்களுக்கு தோணாம போயிடுச்சு. அண்ணி, சிஸ்டத்துல டிராயிங் பண்ற ஃப்ரெண்ட் ஒருத்தன் எனக்கு இருக்கான். காலையில அவனை வர வச்சு அம்மா கிட்ட டீடைல்ஸ் கேட்டு வரைய சொல்லி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் பண்ணுங்க சின்னையா, லேட் பண்ணிடாதீங்க. எல்லாரும் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
பயப்படாதீங்க நீ. நீங்க கோடு போட்டீங்கல, நாங்க ரோடே போட்டுறோம். அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. சரிங்க சின்னையா, நான் போன் வச்சிட்டுமா? அம்மா இந்த மாதிரியான்னு பாருங்க. இல்ல அருண், எனக்கு எதுவுமே சரியா ஞாபகத்துக்கு வரல. அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நீங்க நினைச்சா மட்டும்தாம்மா இது முடியும். நான் தான் சொல்லிட்டே இருக்கேனே, எனக்கு அவ ஃபேஸே கிளியரா ஞாபகத்துக்கு வரல. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஆண்டி ப்ளீஸ். என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஐஸ்வர்யா. அவன் உன்னை எப்படியாவது இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு துடிக்கிறான். நீ இப்படி இருந்தா இந்த வீடே இருண்டு போன மாதிரி இருக்கும் அகிலா. நீ திரும்பவும் கம்பீரமா இந்த வீட்ல நடமாடணும். அதுக்கு நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். நீ வெளியில வரணும்னா அந்த பொண்ணோட முகத்தை வரையணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு. உன்னால முடியும் அகிலா. பார்வதி கிட்ட இருந்து போனு. இங்க எல்லாரும் இருக்காங்களே, பேச முடியாதே. சொல்லு பார்வதி. சின்னையா ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தின விவரத்தை கேட்டு போட்டோ வரையறேன்னு சொன்னாரே, அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு பார்வதி. நீ கால் பண்ணும்போது ஆண்டி பக்கத்துல தான் இருந்தேன். அவங்கள விட்டு தள்ளி வந்துதான் இப்ப நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். போட்டோவை வரைஞ்சு முடிச்சு என் போனுக்கு அனுப்பி வைங்க. நான் இங்க இருக்கிறவங்க கிட்ட காட்டி அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறேன். கண்டிப்பா வரைஞ்சு முடிச்சதும் அந்த பொண்ணோட போட்டோவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி ஐஸ்வர்யம்மா, நான் போன் வச்சிடுறேன். சரி பார்வதி. பெரிய சிஐடி சகோதரிகள். என்னாச்சு பார்வதி? சின்னையா ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்காராம். அப்புறம் என்ன நல்லதா போச்சு. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத, தைரியமா இரு. அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இவதா எஸ், இந்த பொண்ணுதா, இந்த பொண்ணுதா. கார்த்தி, வீடியோ ஃபுட்டேஜ்ல இருந்தது இந்த பொண்ணா? ஆமா சார், வீடியோல பார்த்தது இந்த பொண்ணு தான் சார். அம்மா நீங்க எதுக்கு ஒரி பண்ணிக்காதீங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, அம்மாவை கூட்டிட்டு போங்க. சரி.
இந்த பொண்ணு போட்டோவை உங்க வாட்ஸ்அப் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். இந்த பொண்ணோட டீடைல்ஸ உங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாத்தோட நம்பருக்கும் அனுப்புங்க. அந்த பொண்ணை பத்தின விவரம் தெரிஞ்சா உடனே என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். உன்னோட செல்போனுக்கு அந்த பொண்ணு போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன், உடனே பாரு. சரி, அப்ப நான் அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் ஐஸ்வர்யாமா. சரி பார்வதி, பார்த்துட்டு கூப்பிடு. சரி. என்னாச்சு பார்வதி? ஏன் முகல்ல ஒரு மாதிரி இருக்கு? இந்த போட்டோல இருக்கிற பொண்ண நான் பாத்திருக்கேன். இவ பேரு இந்துமதி. எங்க காட்டு. பார்வதி, இந்த பொண்ணை எங்க பார்த்த? எப்படி தெரியும் உனக்கு? அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும், பணம் வேணும் பணம் வேணும்னு ரோட்ல எல்லார்கிட்டயும் கேட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் கோவிலுக்கு செலுத்த வேண்டிய காணிக்க பணத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்து உதவி பண்ணேன். பாத்தியா, செஞ்ச தர்மம் எப்போதுமே தலை காக்கும். இந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவா. முதல்ல இந்த விஷயத்தை ஐஸ்வர்யா அம்மா கிட்ட சொல்லணும். இந்த பண்ணு பண்ணு பண்ணு. சொல்லு பார்வதி. நீங்க அனுப்புன அந்த போட்டோல இருக்கிற பொண்ண நான் பாத்திருக்கேன். அப்படியா? அருண், பார்வதிக்கு அந்த பொண்ணு தெரியுமா? என்னது? அனி, அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க பாத்தீங்க? அந்த பொண்ணு அவ பாத்திருக்காளா? அது வந்து சின்னையா, அனி, இப்ப அந்த பொண்ணு எங்க இருப்பா? அவளை போய் எப்படி பாக்குறது? அந்த பொண்ணோட அட்ரஸ் ஏதாவது இருக்கா? அட்ரஸ் எதுவும் இல்ல சின்னையா. ஆனா அவங்க அம்மா ஜிகே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னா. அங்க போய் விசாரிச்சா கண்டிப்பா நம்மளுக்கு அட்ரஸ் கிடைக்கும். சூப்பர் அண்ணி, அந்த பொண்ணை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். லேட் பண்ண வேணாம் சின்னையா, உடனே கண்டுபிடிங்க. ஓகே அண்ணி, நீங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. அப்பதான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நாங்க இப்பவே கிளம்புறோம். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்காளாம்? அது அன்னிக்கும் தெரியலன்னு சொன்னாங்க. ஆனா இது ஹாஸ்பிட்டல், ஜிகே ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னாங்க. பார்வதி சொன்னது கரெக்ட் தான். நம்ம ஹாஸ்பிடலுக்கு போய் விசாரிச்சா நமக்கு அட்ரஸ் கிடைக்கும். சரி வா, இப்பவே கிளம்பலாம். வீட்ல கலவரமா இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி கலவரம் அங்க இல்ல, நமக்கு தான் நந்தினி. என்ன சொல்றீங்க? இவனுங்க அந்த போட்டோவை அந்த மூத்த மருமக இருக்காளே முந்திரி கொட்டை, அந்த முந்திரி கொட்டைக்கு அனுப்பி வச்சாங்க. அவ உடனே இந்த போட்டோவை பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறேன் வாங்கன்னு இவங்க கிட்ட சொல்லிருக்கா. இந்த பார்வதி எங்க குறுக்க வந்தா? ஆமா, அவ குறுக்க வராம இருந்தா ஏன் வரலன்னு கேட்கணும். அவ ஏதோ ஜிகே ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அங்க வாங்க, அவ அங்கதான் இருக்கான்னு சொல்லிருக்கா. இந்த அருணும் ஐஸ்வர்யாவும் முதல்ல வரிஞ்சு கட்டிக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது நந்தினி? இவ ஒருத்தி. என்ன நந்தினி, ஏதாவது யோசிக்கிறியா? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்துமதியை தேடி ஹாஸ்பிட்டல் போறதை விட அவ வீட்டுக்கு போனா அவளை லாக் பண்ணலாம். அதோ இந்துமதி ஊர் கிளம்பிட்டா போல இருக்கு. வா போலாம். நில்லுங்க. இந்துமதி, சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பணம். ஆமா, ஞாபகம் இருக்கு மேடம். எங்களுக்கு உன்னால ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்கு, அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கோம். உங்க பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன் மேடம். இல்ல, நான் பணத்துக்காக உன்னை தேடி வரல இந்துமதி. உன்னால எனக்கு வேற ஒரு உதவி வேணும். என்ன உதவி மேடம், சொல்லுங்க. போலீஸ் ஃபங்க்ஷன்ல அகிலாமா கூட வந்தது நீதானே? சொல்லுங்க இந்துமதி.
அம்மா கிட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஏமாத்திட்டு தான் சொல்லி ஹாலுக்குள்ள போனது நீங்க தானே? ஆமா, நான் தான். நீ எங்க கூட வந்தாதான் எங்க அகிலாமாவோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதைய காப்பாத்த முடியும். நீ மட்டும் இப்ப எங்க கூட வரலன்னா நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற அகிலாமா ஜெயிலுக்கு போற நிலைமை உருவாயிடும். தயவு செஞ்சு வா இந்துமதி. எங்க கூட வந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்லுங்க, அது போதும். இங்க பாருங்க, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாங்க. நான் செஞ்ச உதவிக்கு என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னியே. உன் நன்றி கடனை செலுத்த இதுதான் சரியான நேரம். வந்து உண்மையை சொல்லு. வரேன், வந்து உண்மையை சொல்றேன் மேடம். சின்னையா, நீங்க இந்துமதி அழைச்சிட்டு போய் அம்மா முன்னாடி நிறுத்துங்க. நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறேன். எனக்கும் புரியுது அண்ணி. நான் உங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டே போறேன். வந்து கார்ல ஏறுங்க. ஆமா பார்வதி, போற வழியில நீ இறங்கிக்கோ. இப்ப வந்து ஏறு. இல்ல, நீங்க முதல்ல இந்துமதியை கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடி நிறுத்துங்க. நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். போங்க, சீக்கிரமா போங்க. சரிங்க, போங்க. வாங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறேன். உட்காந்துட்டா. நான் பேசலாமா? பேசுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் துரைமாணிக்கம் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு ஒரு பாதி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இன்னொரு பாதி எனக்கும், தோ இங்க நிக்கிறாளே அந்த பொண்ணு, எங்க 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். என் பேருக்கும் என் கௌரவத்துக்கும் களங்கம் ஏற்படுத்தின அந்த இன்ஸ்பெக்டர் துரைமாணிக்கத்துக்கு நான் பதில் சொல்றதை விட சம்பந்தப்பட்ட இந்த பொண்ணு மூலமா பதில் சொல்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். வா. ஏன் சைலண்டா இருக்கீங்க? பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இந்துமதி. நானும் இந்த இன்ஸ்பெக்டரும் 2 வருஷமா காதலிச்சோம். அவரை பார்க்க முடியல, அவர் கூட பேச முடியல. எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவர் என் கால் அட்டன் பண்ணவே இல்ல. நேர்ல போனாலும் என்ன அவாய்ட் பண்ணாரு. மேடம், ஒரு நிமிஷம். அவருன்னு சொல்றீங்களே, அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க மேம். அவர் பேரு துரைபாண்டி.
பாண்டியா? இல்ல இல்ல, துரசிங்கம். இவ போய் சொல்றா. வீட்ல இருந்து கூட்டிட்டு வரப்ப உண்மையை சொல்றேன்னு தான் இங்க வந்தா. ஆனா இங்க வந்து மாத்தி சொல்லிட்டு இருக்கா. மிஸ்டர் அருண், கோர்ட்ல பொய் சாட்சி ஆஜர் பண்ணி பாத்திருக்கோம். ஆனா நீங்க மீடியாவுக்கு முன்னாடியே பொய் சாட்சி ஆஜர் பண்றீங்க. இவளை யாரோ இப்படி பேச வைக்கிறாங்க. 2 அறை விட்டா மொத்த உண்மையை கக்கிடுவாமா இவ. சொல்லு அருண். மிஸ்டர் அருண், இது உங்க வீட்டுல நடக்கிற பர்சனல் விஷயம் இல்ல, சென்சிட்டிவான கேஸ். மீடியா முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க, அதை மறந்துட்டு பிஹேவ் பண்றீங்க. இங்க பாருங்க, இது சென்சிட்டிவ் கேஸ்னு எங்களுக்கும் தெரியும். அதனால தான் கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவ இங்க வந்து டோட்டலா மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா. வர கோவத்துக்கு இவ்வளவு அப்படியே. மிஸ்டர் அருண், என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இங்க பாரு, நீ துரோகம் பண்ணது எங்களுக்கு மட்டும் இல்ல, யாரு என்னன்னே தெரியாம உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணன ஒரு நல்ல உள்ளத்துக்கும் தான். நீ எல்லாம் மிஸ்டர் அருண், அப்ப பணம் கொடுத்து தான் இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார் அவரே ஒத்துக்கிட்டாரு, பணம் கொடுத்து தான் கூட்டு வந்திருக்கேன்னு. சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லல, அதனாலதான் அவரை அடிக்க போயிருக்காரு. முதல்ல அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எல்லாரும் நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு அவங்களால ஆபத்து வந்தாலும் வரும். மேடம், நீங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிப்பீங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க எல்லாருமே இங்க வந்தோம். கடைசியில ஒரு பொய் சாட்சியை கொண்டு வந்து இந்த கேஸ உங்களுக்கு சாதகமா மாத்த பார்த்திருக்கீங்க. இதுவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மேடம். சாரி மேடம், இதுக்கே நீங்க கைதானாலும் ஆகலாம். இப்ப நாங்க போறோம், வாரண்டோட திரும்பி வர்றோம். கான்ஸ்டபிள்ஸ், இந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. என்ன பார்வதி, இவ்ளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு. அகிலா, அந்த பொண்ணு எதுக்காக இப்படி மாத்தி பேசணும்னு தெரியல. நாங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போய் பேசின போது இங்க வரதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்கம்மா. ஆனா எங்க கூட பார்வதி அண்ணியும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போட்டோ வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிருந்தோம் ஆண்டி. அத பார்த்துட்டு பார்வதி அந்த பொண்ணு தெரியும்னு சொன்னா. அம்மா, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஆபரேஷனுக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி அண்ணி தான் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்கம்மா. அந்த நன்றி கடனுக்காக நான் உண்மையை சொல்றேன்ட்டு வந்த பொண்ணு ஏன் இப்படி மாத்தி பேசினான்னு எங்களுக்கே ஒண்ணுமே புரியலம்மா. அகிலா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ இத செய்ய வைக்கிற மாதிரி தெரியுது. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னதெல்லாம் போதும். போங்க இங்க இருந்து. போங்கன்னு சொல்றேன்ல.
என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இது யாரால ஏற்பட்டுச்சு? இதுக்கு யார் காரணம்? என் விதியா இல்ல யாரோ செஞ்ச சதியா? தெரியல. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு யாராலையாவது களங்கம் ஏற்பட்டா அவங்கள நான் உயிரோட விட்டு வச்சதில்ல. இப்போ என் பரம்பரைக்கு என்னாலேயே களங்கம் ஏற்படுதுன்னா நான் எப்படி உயிரோட இருப்பேன்?